பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் யாவும் லட்சம் இப்போதும் எப்போதும் வெளியேறப்பட்ட வல்லமையுள்ள என்றென்றைக்கும் ராஜ்யத்திற்கு உண்டாக்கணும். அனைத்தினமும் எங்களுக்கு அன்னத்தையும் அப்பத்தையும் தண்ணீரும் போஷித்து ஆசீர்வதித்து இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கும் ராஜா. தேவரீர் உம்முடைய வெளியோரப்பட்ட நாமத்தினாலே கெஞ்சி செப்பீரங்கத்தாவே உன் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று யோவான் 14:14 சொன்ன கிருபைப்படி உன் நாமத்தினால் ஜாதிகளும் உன் நாமத்தினால் ஜனங்களும் உன் நாமத்தினால் மக்கள் யாவரும் வெளியோரப்பட்ட கத்தரை இரட்சகரமாகும் வெளியோரப்பட்ட கத்தரை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இரு கரம் குப்பி மன்றாடி சிங்காசனத்தை நோக்கி கெஞ்சி செப்பிருங்கத்தவர். தேவரீர் ஆசீர்வாதமான கிருபையோடு ஜாதிகளுக்காக, ஆசீர்வாதமான கிருபையோடு ஜனங்களுக்காக, ஆசீர்வாதமான கிருபையோடு தரிசனத்தோடு இறங்கி வருவீர். ஒவ்வொரு ஆத்மா ரட்சிப்புக்குள் வர வேண்டும், ஒவ்வொரு ஆத்மா கிறிஸ்துக்குள் அழைத்து வர வேண்டும் என்று இருக்காரம் கூப்பி மன்றாடி கிறிஸ்தின் இயேசு வெளியேறப்பட்ட பாதத்தில் வணங்கி கெஞ்சி செப்பிருங்க. உன் நாமத்தை உயர்த்தும் ராஜா. ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் மக்கள் யாருக்கும் கத்தர் என்று யார் அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கத்தர் அறியும்படிக்கு தேவன் கத்தர் இதோ இந்த பத்தியசை இருக்கிற நான் நடுவில் ஜெபிக்கும் போது தேவன் கத்தர் நடுவில் அற்புதம் செய்வீர் என்று யோசுவா 3:5 சொன்ன கிருபைக்காக ஸ்தோத்திரம்யா. அனைத்து கோடியா இருக்கிற ஜனங்கள் நீ பலுகு பெருகுவையாக சொன்ன கிருபைப்படி எல்லா ஜனங்கள் பலுகு பெருகி கோடியா இமயம் முதல் குமரி வரை ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கையா. ஏசப்பா அந்த பந்தயத்தை ஜபிக்கும் போது இயேசு நாமத்தில் ஒரு நன்மையான காற்றை வைக்க செய்வீர் என்று சங்கீத கதை 85வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொன்ன சொல்லி நான் ஜெபிக்கிற கத்தை உன் நாமத்தை எல்லா இடங்களிலும் உயர்த்தும் ராஜா. உன் நாமத்தை எல்லா இடங்களிலும் உயர்த்தும் ராஜா. அநேக ஜனங்கள் திருச்சபைகளிலும் அநேக ஜாதிகள் ஜப கோபுரங்களிலும் அநேக மக்கள் திருச்சபைகள் ஜப கோபுரங்களும் ஜப ஆலயங்கள் திரளான ஜனங்கள் ராஜா. கூட்டமாய் திரளான ஜனங்கள் குடும்பமாய் திரளான ஜனங்கள் கும்பலாய் வெளியேறப்பட்ட கத்திர தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வரும், கத்திர வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள ஓடி வரும். கத்துடைய கிருபை கத்திர துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதவசனம் நாமத்தும்படி கத்திர துதிக்கும்படி கத்துடைய கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தோடு எல்லா ஜனங்களும் ஓடி வரும். வருங்கால பிள்ளைகளுக்கும் ஜெனரேஷனுக்கும் கத்தியோட கிருபை என்றும் உள்ளது ஓடி வரும். எங்களை கத்த சியோனு நீ ஆசீர்வதிப்பேர் என்று சங்கீத கத்தவளை கத்த 128வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொன்ன கிருபைக்காக ஸ்தோத்திரம் எனக்கு குறிக்கிறதை தேவனை கத்த அபிரதமாய் சம்பூரமாக நீ ஆசீர்வதிப்பீர், நங்கூரமாக நீ ஆசீர்வதிப்பீர், லகுவாயும் நீ ஆசீர்வதிப்பீர். ஏசப்பா நிறைவாயும் தேவசாலைக்கு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசோடு கெஞ்சி செப்பிரங்கத்தை இனி காலம் செல்லாது. 1000 ஆண்டுகள் ஒரு நாள் சொல்லிட்டா. ஏசப்பா இந்த 2000 ஆண்டுகள் ராஜா 2 நாட்கள் ஆகிறது. 3ஆம் நாள் நாங்கள் அடியெடுத்து வச்சுக்கிற ஜனவரி மாதம் 31ஆம் தேதியிலே தேவருக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஜப குறிப்புகள் தேவன கத்த ஜபத்தின் அறிக்கைகள் தேவன கத்த ஜபத்தின் குறிப்புகள் ஜபத்தின் அறிக்கைகளும் இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கார கூப்பி கெஞ்சி பொறுப்பாதல் வணங்கி கெஞ்சி உன் நாமத்தை எல்லா ஸ்தலங்களும் உயர்த்தும் ராஜா. ஒருவராய் சேரக்கூடாது வழியில் சேர்ந்து ஜப விண்ணப்பத்தில் ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கிறாச்சா. 16,000 சிறந்தவரை 16,000 சிறந்து இயேசு நாமத்தில் நசரேயனாக இயேசு நாமத்தில் மரண பலிக்க உண்டவர்களும் நோய் உண்டவர்களும் கட்டு உண்டவர்களும் பிள்ளை சூனியர்கள் யாவர்கள் மாதிரி தந்த கட்டுகள் வெளியேறப்பட்ட உன்னுடைய கிருபையினால் இறக்கனால் அன்பில் முடிசூட்டு அன்பு வெளியேற்பட்டு தகப்படைய கரம் அவர்களோடு செயல்பட்டு பக்கபலமாய் பக்கத்துணையாக இருந்து அவர் ஆசீர்வதித்து போஷித்து வழி நடத்தி கிறிஸ்துக்குள் அழைத்து வர கிருபை செய்யும் ராஜா. உன் நாமங்கள் தலை சிறந்த நாமமாய் உயர்த்தும் ராஜா. உன் கிருபை அவருக்கு என்றும் உள்ளது விசுவாசி ராஜா. ஏசப்பா சிங்க குட்டிகள் அங்கே இங்கே திரிந்து பசியும் பட்டினமாக இருக்குமா என்று சங்கீத கதைகள் 34வது வெளியேறப்பட்ட அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்ல கிருபைப்படி சங்கி குட்டிகள் பட்டினா இருக்காது போல ஏசப்பா உண்மை தேடுவோர் நன்மையை குறைப்படாது என்று நான் விசுவாசித்த போல அனைத்து ஜனங்கள் அனைத்து சாதிகள் அனைத்து மக்கள் உண்மை விசுவாசிகள் கிருபை செய்ய விசுவாசம் தேவனின் மகிமையை காண்பாய் கிருபடி நான் விசுவாசித்தினால் ஆண்டுகளை நான் ஜெபிக்கிறேன் பேசுகிறேன்.
அல்லேலூயா. ஆகையால் விசுவாசிகளை பேசுகிறேன் சங்கீத கர்த்தமான கர்த்தர் 116வது எழுதப்பட்ட அதிகாரமுள்ள 116 வசனங்களில் 10வது வசனங்கள் சொல்லி கிருபைப்படி ஆசீர்வதியும் லட்சம் ஆசீர்வதியும் லட்சம் ஆசீர்வதியும் லட்சம். இயேசுவின் ஏற்பட்ட திரு நாமத்தினால் இயேசுவின் ஏற்பட்ட திரு நாமத்தினால் இயேசுவின் ஏற்பட்ட திரு நாமத்தினால் வயது முதல் கர்த்தர் பக்கபலமாய் பக்க துணி அவரோடு இருந்து தாயை போல தந்தை போல பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபை அவரோடு இருந்து செயல்பட்டு ஆயுஷ்டங்களை பூர்ணப்படுத்தி இறந்தோர் மான் கால்கள் கையில் கால்கள் சத்திய குத்து காரணமத்தை ஒத்த பலத்தை குத்து இயேசு நாமத்தில் ஆயுஷ்டங்களை பூர்ணப்படுத்தி மட்டுமல்ல கிறிஸ்துக்குள் அழித்து வர ஆலோசனையும் கிறிஸ்துக்குள் அழித்து வர சமாதானத்தையும் தேவனை கட்டளை வேண்டும் கெஞ்சிச்ச பிறகு நீ சொன்னால் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீ கட்டளட்ட எல்லா ஜனங்களும் ஆசீர்வப்பட்டு ஞானசனை பெற்றுக்கொள்ளும் ஞானசன சமாதான கட்டளை வேண்டும் கெஞ்சிச்ச பிறகு நீ காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா. ஆயத்தமாக இருங்கள் சொன்ன கிருபைப்படி இதோ ஆயத்தமாக இருக்க அநேக ஜனங்கள் ஆயத்தமாக இருக்க கிறிஸ்து இயேசுவில் ஏறப்பட்ட கண்கள் கவனிக்கிறமாக ராஜா. என் ஜப விண்ணப்பத்துக்கு அழகான விண்மை சூப்பான செவிகள் கேட்கிறமாக இருக்கு ராஜா. இந்த உலகத்தார் மக்களுக்காக ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக இந்த பரதேசியர்கள் நான் இந்த மூச்சை போட்டு பேசுகிற வார்த்தையை ஜபமாக ஏற்றுக்கொண்டு கத்தை அந்த விண்ணப்பத்துக்கு ஜெயமானி வருவீர். காரிய சித்திய ஜப விண்ணப்பத்திற்கு காரிய சித்திய கத்திரால் வர வேண்டும் என்று கரம் கூப்பி கெஞ்சி செப்பிரங்கத்தை ஒருவராக சேரக்கூடாத வழியில் சேர்ந்து வாசம் பண்ணுற தேவகுமாரர்களை இழத்தில் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிப்பட வேண்டும். அநேக ஜாதி ஆசீர்வதிப்பட வேண்டும். அநேக மக்கள் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும். கத்தரை ரட்சகரமாக தொழுது கொள்ள வேண்டும். கத்தை இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது வேதவசி நாமத்துபடி கிருபியோடு கிருபியாக ஒவ்வொரு ஆத்மா கிறிஸ்துக்கள் அழைத்து வர கிருபை போஷித்துள்ளோம் சுவாமி. உன் நாமத்தை எல்லா ஸ்தலங்களும் உயர்த்தும் ராஜா. எல்லா ஸ்தலங்களும் உயர்த்தும் ராஜா. ஒவ்வொரு ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாவரும் சந்தோஷமும் கீர்த்தியும் அடைவார்கள். இயேசு நாமத்தில் அவர் சரீரத்தில் சஞ்சலப்பும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஏசையா அதிகாரத்தில் தேவன கர்த்தர் வார்த்தையின்படி 51வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை சொல்லிக்கிறவர்களுக்காக இயேசு நாமத்தில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரமையா. ஜாதிகள் சரீரத்தை ஜனங்கள் சரீரத்தை மக்கள் சரீரத்தை தேவன கர்த்தர் அழகான விண்மை சூப்பான கைகள் முத்திரமோதுவனை போட்டு கொள்ள வேண்டும் என்று ஆக 2:23 கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரியா. மகனே இன்று முதல் ஜெப விண்ணப்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே ஆக 2:19 வாக்குத்தத்தக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரியா. மகனே நீ கூப்பிடுவாய் தேவன் கத்த உன் ஜெப விண்ணப்பத்தில் மறு உத்தரவு கொடுப்பார். உன் இதயம் அதிசயப்பட்டு போயிருக்கும். ஏனென்றால் அனைத்து ஜாதிகள் நான் தொட போகிறேன். அனைத்து ஜாதிகள் ஆசீர்வாதப்பட போகிறார்கள். அனைத்து மக்கள் கிறிஸ்துக்குள் அழைத்து வர போகிறேன். உன் இதயம் அதிசயப்பட்டு போயிருக்கும். மகனே திகையாதே, நான் உன் தேவன், கலங்காதே, நான் உன் தகப்பன் சொன்ன கிருபைக்காக அனைத்து கிருபையினால் இறக்கங்களால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதிக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் கட்டளை நான் நிறைவேற்றுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிய. பரலோக சித்தத்தை இந்த அடியனே இருக்க பந்தேசம் இருக்கிற நான், பிச்சைக்காக இருக்கிற நான், ஓரியாக இருக்கிற நான், அனாதியாக இருக்கிற நான் உன் நாமத்தை எல்லா இடங்களும் உயர்த்து கொண்டே இருப்பதா. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்து ஞானசனை பெற்றுக்கொள்ள ஆலோசனை ஞானசனப்பட்டு சமாதானம் கட்டளை வேண்டும் கஞ்சி செபிங்கிறது நாமத்தை உயர்த்தும் ராஜா. பிரதான மேய்ப்பர் இந்த பரதேசி ஜெப விண்ணப்பத்துக்கு பிரதான மேய்ப்பர் வெளிப்படுவார். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்கள் எல்லா மக்களும் வாழாத கிடைத்த பெறுவார்கள் என்று 1 பேதுரு 5:4 வாக்குத்தத்தக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் வெளியோரப்பட்ட ஆசீர்வாதத்தினால எங்களது அடியார் ஜெப வீடும், ஜாதிகள் ஜெப வீடும், ஜனங்கள் ஜெப வீடும், மக்கள் ஜெப வீடும் எல்லா வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டு 1 பேதுரு 5:4 கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரியா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு சொல்லி வச்சா. மகனே நிச்சயமாக முடிவு உண்டு ஜெப விண்ணப்பத்திற்கு. நிச்சயமாக முடிவு உண்டு ஜெபத்தின் அறிக்கைகளுக்கு. நிச்சயமாக முடிவு ஜெபத்தின் குறிப்புகளுக்கு. நம்பிக்கை வீண் போகாத மகனே. ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த ஜெப விண்ணப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது என்னிடத்தில் வராது, மீண்டும் திரும்பி வராது. அது விண்ணிலும் விழாது, மண்ணிலும் விழாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் பேர் சொன்ன அழைத்த தேவகுமாரனே எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்கள் எல்லா மக்கள் யாவரும் திருச்சபைகளிலும் கடிகளை போல் சேட்டுகளை அடித்து எழும்ப, ஜெப கோபுரின் ஜனங்கள் சேட்டுகளை அடித்து எழும்ப, எல்லா ஜாதிகளும் விளையாடப்பட்ட திருச்சபையில் சேட்டுகளை அடித்து எழும்பு வர கிருபை போஷித்துடன் சுவாமி. உன் நாமத்தை உயர்த்தும் ராஜா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து எசப்பா உன் நாமத்தினால உன்னை பெருக பெருக பண்ணுவேன்னு சொன்ன கிருபைப்படி எசப்பா உன் நாமத்தினால உன் கண்கள் அழகான வெண்மை சூப்பான கண்கள் கவனிக்கிறமாக இருக்குது ராஜா.
அழகான வெண்மை சூப்பர் செவிகள் கேட்கிறோமா இருக்கு ராஜா. ஹalleluya. 2 4 7 15 வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நல்ல நாளை காண செய்து தேவனுக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ ஜெப விண்ணப்பத்தவர் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று யோவேல் 2:25 வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரியா. இந்த ஊர்த்துவதும் நாளான இயேசு நாமத்தினால் இந்த ஊர்த்துவதும் நாளான இயேசு நாமம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அருமையான யுகவாயின நாமோடைய அருமையான நல்ல பிதாவே. ஆமென் ராஜா. அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென்.